ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி காஃபி டீலாம் போடல, பால் வாங்க மறந்தாச்சு. அதனால் டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் புது மெத்தடில் ராஜ்மா கிரேவி பண்ண போகிறேன். இது ரைஸு சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ராஜ்மா வந்து ஒரு அரை கப்பு ஊற வச்சுருந்தேன் நைட்டு. அது கூட இப்போ கொஞ்சமாக உப்பு, அது வேகத்துக்கு தேவையான தண்ணி, ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துடணும். ஸோ அது மேலே தண்ணி அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூ எப்போயுமே போடுவேன் நார்மல் குக்கர் வச்சேன் அப்படின்னா. ஸோ அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே சப்பாத்திக்கு மாவு பசனிக்கலாம் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஓமம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி, அதுக்கு ஒரு 2.25 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு முதல்ல ஃபோர்க்கால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கையால் பிசைஞ்சிட்டோம்னா பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மாவை பொறுத்து அளவு இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றினேன் அப்படின்னா ஒரு 2லேருந்து 2.5 டம்ளர் அளவுக்கு மாவு தேவைப்படும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், டக்குன்னு மாவு பிசைஞ்சிடலாம். ஸோ இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும் நம்ம கிரேவியெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும். ஸோ அதுக்குள்ளே 4-5 விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். வெங்காயம் வந்து சாப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ணிக்கணும். அந்த கிரேவிக்கு பொடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா சார்ஜ் போயிடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது வேலை செய்கிறப்ப பாதியில் வேலை நின்றுச்சு அப்படின்னா கடுப்பாயிரும். சார்ஜில் போட்டுட்டு சரி கிரேவிக்கு தேவையான மசாலா இதெல்லாம் ரெடி பண்ணலாம், அது ஒரு 1/2 மணி நேரமாவது சார்ஜ் ஆகட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ மல்லித்தூள் காலி ஆகிடுச்சு, அதையும் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். நார்மல் ரெட் சில்லி பவுடர்னால் காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் வறுத்து பொடிச்சது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். தக்காளியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, இதுதான் இந்த கிரேவிக்கான பேஸு. ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. பாக்கி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி எல்லாம் அரைச்சி சேர்த்து செய்வோம் இல்லையா, இது வந்து ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மசாலா வந்து நல்லா தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். அதுக்குள்ளே ஸ்டீம் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம் ராஜ்மா வெந்திருக்கா அப்படின்னு. எப்பயும் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் தான் வைப்பேன். சரி கொஞ்சமாக இருக்கே இன்றைக்கி இதில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பாருங்கள் இன்னும் ஒழுங்காக வேகலை. ஸோ அதனால் இன்னொரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு திருப்பியும் வச்சுருக்கேன். ஒரு வேலை ஸ்டார்ட் ஆகிறப்பயே மக்கர் பண்ணிச்சுன்னா எல்லாம் அதே மாதிரி தான் ஆகும். ஸோ தேவையான மசாலா ஐட்டமும் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. சரி அது ஸ்டீம் போகிற வரைக்கும் சும்மா தானே நிற்போம், அதுக்குள்ளே சப்பாத்தி ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம் போட்டது பாருங்கள் சார்ஜ் இல்லாமல் தான் ஆகிடுச்சு. அதை எடுத்து திருப்ப கையில் கட் பண்ணணுன்னா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, கஷ்டமாக இருக்கும். சரி அது சார்ஜ் ஆகட்டும், அதுக்குள்ளே வேறு வேலையெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். லச்சா பராட்டா ஸ்டைலில் போடலாம் அப்படின்ட்டு நல்லா நார்மல் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு உள்ளே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட்டா போட்டுட்டு மடக்கி கத்தியோ இல்லை இந்த இது பீட்சா கட்டரோ வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறமா ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் லேயராக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ஃப்ளேக்கியாக நல்லா சூப்பராக இருக்கும். சூப்பருங்க, ஏற்கனவே 2 பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு நார்மல் சப்பாத்தி ஷேப்பில் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் மாவு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கோடாக வருது பார்த்திங்களா, இதை அப்படியே எடுத்து சுருட்டிட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு நிறைய லேயராக வரும். உள்ளே எண்ணெய் மாவெல்லாம் வச்சோன்னா நல்லா ஃப்ளேக்கியாக இருக்கும். ஸோ அங்கே வந்து சப்பாத்தி திரட்டி வச்சுட்டேன். அதுக்குள்ளே இங்கே நமக்கு ராஜ்மாவும் வெந்துருச்சு. இப்போ கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெய்யில் செஞ்சாலுமே கூட நல்லா தான் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பாருங்கள் அது சார்ஜ் ஆகிடுச்சு. வெங்காயம் அதில் பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 சின்ன ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், 2 பெரிய ஏலக்காய், ஒரு துட்டு பட்டை, இதெல்லாம் 2 மிளகா வத்தல் எல்லாம் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிடணும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கடுப்பாகும்னு சொல்லுங்கள். ஒன்று பிளான் பண்ணி வேலை செய்கிறோம், அது பாதியிலே ஏதாவது ஒன்று சின்ன விஷயம் தடங்கலாகிடுச்சுனாலும் ஒன்றா பிரச்சனை ஆகிட்டுருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். முதல் தடவையே ராஜ்மா வெந்திருந்தால் இந்நேரம் சப்ஜியே ரெடி ஆகிருக்கும். திருப்ப வேக வச்சு எடுக்க வேண்டியதாகிடுச்சு. பாருங்கள் இப்போ நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்க்கணும், ஏற்கனவே நம்ம ராஜ்மாலையும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருந்தா ராஜ்மாவை இது கூட சேர்த்துடலாம். ஒரு லைட் கலர் ராஜ்மா கிடைக்கும், எந்த ராஜ்மானாலுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது நல்லா திரும்பியுமே கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். சிம்லேயே ஒரு 6-7 நிமிஷம் விட்டுறணும். மல்லி இலை சேர்த்துட்டு சின்ன பர்னருக்கு மாற்றிட்டு அது சிம்மில் வெந்துட்டுருக்க டைமில் நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். லேட் ஆகிடுச்சு, 10 மணி ஆக போகுது. ஸோ அதனால் கடகடன்னு சப்பாத்தி போட்டு எடுத்துடலான்னு. அந்த கல் சட்டியில் வந்து பூண்டு குழம்பு நேற்று வச்சது இருக்குது. நேற்று நான் வீடியோவே போடல பார்த்தீங்களா. வேலையெல்லாம் செய்கிறேன், சில டைம் கொஞ்சம் டயர்டாக இருந்தது, எடிட்டிங் பண்ண முடியல, கைவலி இருக்குது அப்படின்னா எடுக்காமே விட்டுறேன், சாரி. ஸோ நெய் போட்டு இது பண்ணிக்கிறேன். நல்லாயிருக்கும் நெய் போட்டு சுட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேக்கியாக இருக்கும். ஆளுக்கு 2 தான். ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் நீங்கள் நெய்யெல்லாம் சேர்க்க வேண்டாம். எப்போயாவது ஒரு நாளைக்கு நெய் சேர்த்துக்கலாம், டெய்லி சேர்த்தா சரிப்பட்டு வராது. ஸோ கடகடன்னு ஒரு 4 பரோட்டா போட்டு எடுத்துக்கிறேன். அவருக்கு 2, எனக்கு 2. ஸோ அந்த பக்கம் சிம்மில் தான் வச்சுருக்கேன். சாப்பிட்ற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சிம்மில் வச்சு விட்ருக்கேன் ராஜ்மாவை. ஸோ பாருங்கள் நல்லா ஃப்ளேக்கியாக சூப்பராக பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ராஜ்மா கிரேவி ரெடி. ஹஸ்பண்டுக்கு கொண்டே கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன். நல்லா சூடாக இருக்குது, பயங்கரமாக உஃப்னு ஊதிட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது. வெறும் ஜீரா ரைஸ் இல்லைன்னா பிளெயின் பாஸ்மதி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே கூட இந்த ராஜ்மா நல்லாயிருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. சாப்பிட்டுட்டு பாத்திரமும் கையோட கழுவி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் இவங்க கூட டைம் பாஸ் பண்ணணும். டெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வால்லையும் கால்லையும் கொஞ்சமாக அலர்ஜி மாதிரி இருக்குது. ஸோ ஆன்லைன் டாக்டர்கிட்ட காட்டியிருந்தோம். அவங்க வந்து ஒரு ஸ்ப்ரேயும் டேப்லெட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் கட்டில் கடியில் இருந்தான், அதனால் நைஸாக அப்படி கொஞ்சிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் எரிச்சு போகாமல் இருப்பான். மருந்து போட்டால் நக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலர் சர்ஜரி எப்போ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த காலர் போட்டுட்டு தான் மருந்து போடணும். போட்டால் ஓரளவுக்கு எரிச்சு ஓட மாட்டான். ஸோ வால்லையும் பேக்கில் ஒரு கால்லையும் அந்த ஸ்ப்ரே போட்டு விட்டுற போகிறேன். மாத்திரை வந்து ராத்திரியே கொடுத்தாச்சு. ஸோ இந்த தொடப்பம் வாங்கியிருந்தேன் 2-3 நாள் முன்னாடி வீடியோ எடுத்திருந்தேன் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் நம்ம புது தொடப்பம் பார்த்திங்கன்னா குப்பையாக கொட்டும் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்த்தேன். துணி போடுற ப்ரஷ் வச்சு நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு தட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப குப்பை விழாது. வீடு கூட்டுறப்ப முக்கால்வாசி இதில் இருக்கிறதெல்லாம் போயிடும். ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். Love you all.